ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் தோஷமான நிலையில் இருக்கிறார் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த தோஷமான நிலையில இருக்கிற சுக்கிர பகவானை தெய்வ வழிபாடு மூலமாக எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத தெளிவா எளிமையா பொறுமையா கொடுக்கிறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. சரி, சுக்கிர தோஷம் இருந்தால் உங்களுக்கு முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல உள்ள கன்னி பெண்கள் வாழ்க்கை அப்படிங்கறத கரெக்டா கனெக்ட் பண்ணி பாருங்க. சரியான வயதுல திருமணம் ஆகாமல், திருமணம் ஆகி குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லாமல், சண்டை சச்சரவு பிரிஞ்சு வீட்டுக்கு வருகிற சூழல், கணவர் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு தொல்லை கொடுத்து, டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்து அவங்க மன வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பத்துல சுக்கிர தோஷம் கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அதே சமயத்துல இது எல்லாம் சின்ன சின்ன குழந்தையா இருக்கிறாங்கப்பா, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய வம்சத்துல கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்பாவுடைய உறவுகளை கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள், தாய் கூட பிறந்த அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள், இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளை செக் பண்ணி பாருங்க. அவங்க வாழ்க்கையிலும் சரியான விதத்துல குடும்ப வாழ்க்கை அமையாமல் பிரச்சனையா இருந்து அவங்க வாழ்க்கையை போராட்டமான வாழ்க்கையா இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சுக்கிர தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா 100க்கு 100 எல்லா ஜாதகத்திலுமே இருக்கும். ஆனால் அவங்கவுங்க அதை கரெக்டா தேடி பார்க்க வேண்டும். சரி, ஒரு சில கோவில்ல போய் நம்ம சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த இறைவன் கையை நீட்டி வணங்கிட்டு நீங்க அருள் வாக்கு கேட்கிற நேரங்கள்ல பாருங்க, அந்த இறைவன் யாரு உடம்புல ஆடி உங்களுக்கு அருள் வாக்கு சொல்றாங்களோ அவங்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். எப்பா உன் வீட்டுல ஒரு சின்ன குழந்தை கன்னி தெய்வமா அழுதுட்டு இருக்குதாப்பா, அந்த குழந்தைய வழிபாடு செய்ய உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வமே அருள் வாக்கா சொல்லும். ஆனா நம்ம அதை சரியா யோசிக்க மாட்டோம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த இரவு நேரங்கள்ல உடுக்கடிச்சிட்டு வராங்களா ராப்பாட்டாளி, இவங்களும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு கன்னி தெய்வம் அழுதுட்டு இருக்குதப்பா, அதை கரெக்டா வழிபாடு செய்யப்பா, உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனா அதையும் நம்ம சரியா கவனிக்க மாட்டோம். அடுத்த நாள் காலையிலே வீட்லயே சொல்லுவாங்க, அந்த ராப்பாட்டாளி வர நேரத்து உங்க வீட்டுக்கு வந்தாங்க, இப்படி சாமி சொல்லிச்சு கேட்டீங்களா அப்படி சக்கமா சொன்னாங்க, கேட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், போ அப்புறம் பாத்துக்கலாம் போப்பான்னு விரட்டி விட்டுருவோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அந்த சுக்கிர தோஷத்தை சரியாக நீங்க நிவர்த்தி பண்ணும்போது உங்களுக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் இருக்காது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆண்களா இருப்பாங்க, அவங்க குடும்ப வாழ்க்கையில மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியான முறையில் அமையாது. ஒரே பிரச்சனையா இருக்கும், சண்டை சச்சரவா இருக்கும், நிம்மதி இல்லாத சூழலா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் இருக்காது, கணவன் மனைவியில ஒற்றுமை இருக்காது. நாயும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஏண்டா இவனை கெட்டணும், எதுக்கு இவளை கெட்டணும் அப்படி நினைக்கிற அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இது போல அமைப்புல இருந்தாலும் சுக்கிர தோஷம் உங்க வீட்டுல இருக்குன்னு அர்த்தம். அதே சமயத்துல வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயம் சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு எல்லாமே பக்கத்திலே இருக்கு. ஆனா அனுபவிக்க முடியல அப்படின்னாலும் சுக்கிரதோஷம் இருக்குன்னு அர்த்தம். சரி, எல்லாமே இருக்குது, கடனிலே இருக்குது, சுக்கிரதோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன? இதத்தான் இப்ப நான் 12 ராசிக்கும் தெளிவா சொல்றேன். எந்தெந்த உறவுகள்ல உங்கள் குடும்பத்துல கன்னி தெய்வ வழிபாடு இருக்கு அப்படிங்கறத, இந்தந்த என்னென்ன காரக உறவாக வரும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். அதை நீங்க கரெக்டா நீங்க உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அந்த கிரகங்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்யும். ஒருவருக்கு சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருந்தாலும் சரி, நீச நிலையில் இருந்தாலும் சரி, ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சுக்கிர பகவான் பொதுவாக மாரகத்தை செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா பிரபஞ்ச அமைப்புப்படி மேச ராசி உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு உண்டான தலைமை ராசியா வரும். அந்த ராசிக்கு 2வது ராசி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ரிஷபம். ரிஷபமும் துலாம் ராசியும் சுக்கிர பகவானுக்கு உண்டான வீடு. இந்த சுக்கிர பகவான் பிரபஞ்ச அமைப்புப்படி பொதுவான மாரகாதிபதி. அப்போ சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே உங்கள் குடும்பத்துல உள்ள ஒரு குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு, திருமணம் ஆகிறதுக்கு முன்னால கன்னி பெண்ணாக இருந்து இது போன்ற சூழல்ல இறந்த குழந்தைகள் தாயின் வயிற்றை விட்டு வெளியே 2 மாசம் 3 மாசம் 2 நாள் 3 நாள் 6 மாசம் 6 வருஷம் இப்படி ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னால அமைப்புல உள்ள கன்னி பெண்கள் துருள் மரணமாக இருந்தாலும் சரி, இது போன்ற அமைப்புல இருக்கிற அந்த உறவுகளை நீங்கள் வழிபாடு செய்யும் போதுதான் அந்த சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஆகும்.
அப்படி இல்ல நான் தெய்வத்தை மட்டுமே வழிபாடு செய்வேன், விரதங்களை மட்டுமே இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இறைவன் அருளால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கொடுக்கும். ஆனால் நீங்க இதை அனுபவிக்கக்கூடிய சூழலை கொடுக்காது. ஏன்னா அந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமே செல்லுபடி ஆகுமே தவிர மற்ற பிரபஞ்சத்தில் இருக்கிற யாரை கும்பிட்டாலும் அவங்களுக்கு அது யோகம் வேலை செய்யாது, யாரும் கும்பிட முடியாது. அப்ப அவரவர் ஜாதகத்துல சுக்கிர பகவான் என்னென்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு அந்த தெய்வம் என்ன குழந்தையா வருது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, குழந்தையா இருக்கும்போது இறந்ததா அல்லது 2 வயசு கழிச்சு இறந்ததா, இல்ல திருமணம் ஆகிறதுக்கு முன்னால இறந்ததா, இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி பேசும்போது சூசைட் அட்டன் பண்ணதா, இல்ல விபத்துல இறந்ததா, நோயில இறந்ததா, எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்துக்கு சுக்கிர பகவான் சுட்டி காட்டுவார். அந்த தெய்வத்தை நீங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யாமல் உங்கள் வம்சத்துல பெண் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவே முடியாது. இது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். ஒரு சுகபோகமான வண்டி வாங்கி நீங்க அதை சந்தோஷமா அனுபவிச்சு அதை விபத்து இல்லாம அதை நீங்க கடன் இல்லாம நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த கன்னிதேவ வழிபாடு நீங்க சத்தியமா எடுத்தே தீர வேண்டும். அப்படி எடுக்கும் போதுதான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். நான் சொல்ற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து அல்ல, என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து என் நாக்கில இருந்து அருள்வாக்கா சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம் எல்லாமே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல எங்க ஊர்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் கம்பல்சரியா ஆடி மாசம் ஆச்சுன்னா கன்னி தெய்வ வழிபாடு கரெக்டா கும்பிட்டே இருப்பாங்க. மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா கும்பிடுறவங்க இருக்காங்க, கும்பிடாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க கும்பிடுறவங்களுக்கு வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய இப்ப உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்னா நீங்க வழிபாடு செய்றீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை யோகமாக பிறக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு கருகலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகாது. உங்கள் குழந்தைக்கு பருவமான ஏஜில் திருமணம் ஆகி போகும். உங்கள் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் குழந்தைகளுடைய வம்சம் அப்படி விருத்தியாகி கொண்டே இருக்கும். சுகபோகமான ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாத்தையும் கொடுக்கறதுக்குண்டான அமைப்புக்குண்டான கிரகமே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானே தோஷ நிலையில இருந்தால் அப்ப இந்த பிறப்பு நம்ம ஏண்டா பிறந்தோம் நினைக்கிற அளவுக்கு இருக்கும்ல, அதை நீங்க நிவர்த்தி செய்யுங்கள். நிவர்த்தி செய்யறதுக்குண்டான வழிபாடு முறை அப்படிங்கறத நான் தெளிவா இதே சேனல்ல ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய இந்த சேனல்ல மாந்தி கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற தலைப்புல நிறைய வீடியோ கொடுத்திருக்கிறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த கன்னி தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத தெளிவா எளிமையா கொடுத்திருக்கிறேன். அந்த வீடியோ நீங்க அப்படியே அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. அந்த தலைப்புல ஒரு 60-70 வீடியோ கொடுத்திருப்பேன். அதை அப்படியே நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்னென்ன வழிபாடு செய்து நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன உறவாக வரும் அப்படிங்கிறத சொல்றேன். அவரவர் ஜாதகத்தை அப்படியே நீங்க எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க, துல்லியமா இருக்கும், ஒரு நூல் கூட தவறு வராது. சரி, மேசம் ராசி மேச லக்கணம். உங்களுடைய ராசி மேச லக்கணமா இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 2க்கும் 7 கூடிய கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியம்மா இது போன்ற உறவுகள். அதே சமயத்துல திருமணம் ஆகிறதுக்கு முன்னால சரிங்களா, அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு 16-17 வயசுக்கு மேல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வயசுக்கு ஒரு வயசுல இருந்து இந்த காலகட்டத்துக்குள்ள இறந்து போன குழந்தை வழிபாடு தெய்வ வழிபாடு உங்க வீட்டில இருக்கும். அந்த தெய்வங்களை கன்னி தெய்வமாக வழிபாடு செய்யுங்கள். பெண் குழந்தையாக வரும். கன்னினாலே பெண் தான் சரிங்களா. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாம இருக்கக்கூடிய பருவத்தில் உள்ளதும் கன்னிதான். அதே சமயத்துல பெண்ணாக பிறந்துட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு, பருவ ஏஜ் அடைஞ்சாச்சு, திருமணம் ஆகிறதுக்கு முன் கன்னி கழிவதற்கு முன் இறந்து போன குழந்தைகள் அனைத்துமே உங்களுக்கு கடவுளாவே காட்சி கொடுக்கும். அதான் கன்னிதெய்வ வழிபாடு. இந்த வழிபாடு கரெக்டா எடுக்கும்போது அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அப்போ மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு குடும்பத்தில் உள்ள சின்ன குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைகள் அது நீங்க அப்பா வழியில உள்ள அப்பா வழியில உள்ள அக்கா தங்கச்சி உறவாக வரலாம். உங்கள் குடும்பத்தில பெரியம்மா போன்ற உறவாக வரலாம். அல்லது திருமண ஏஜுக்கு முன்னால கனெக்ட் பண்ணி பாருங்க, என்ன குழந்தையா வருதுன்னு பாருங்க. அது சுக்கிர பகவான் உங்க ராசி லக்கணத்துக்கு எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு அடியனால் தெளிவா எடுத்து கொடுக்க முடியும். அப்ப உங்க வீட்டுல பெரியம்மா போன்ற உறவு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால இறந்து போன பெண் குழந்தைகள் கன்னி தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தை கரெக்டா கையில பிடிச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா
ரிஷப ராசி ரிஷப லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தில் தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு அல்லது சித்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும். அந்த குழந்தை வழிபாடை நீங்கள் சரியாக கையில பிடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கையை அந்த குழந்தையால் திருப்பி தர முடியும். தாய்மாமன் உறவு அல்லது தாய்மாமன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது, கன்னி பருவத்தில் இருக்கும்போது இதைதான் நீ கரெக்டா கவனிக்கணும். சரிங்களா? திருமணமாகி தாய்மாமன் இறந்து போனாரு, அவர் வழிபாடு செய்யலாம் கேட்க கூடாது. அந்த அமைப்பு வரவே வராது. இதெல்லாமே கன்னி சம்பந்தப்பட்ட வழிபாடு முறைகள். தாய்மாமன் அல்லது சித்தி போன்ற உறவு உங்க குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும். அவங்கவுங்க அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க, தெளிவா சொல்லுவாங்க. ஆமாப்பா, என் தம்பி ஒருத்தன் இறந்து போனான் குழந்தையா இருக்கும்போது. ஆமா, எங்க அம்மாக்கு என்ன அம்மா சொல்லுவாங்க, ஆமா ஒரு தங்கச்சி ஒன்று இறந்து போச்சு, எனக்கு தம்பி ஒன்று இறந்து போனாங்க பார்த்துக்க குழந்தையா இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நீ வழிபாடு எடுக்க வேண்டும். அதை எடுக்கும் போது அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம். உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உச்சமாவார். அப்போ உங்களுடைய அப்பா வழியில உள்ள அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு அது அத்தை உறவாக வரும். குழந்தையாக இருக்கும்போது இறந்து போன இந்த மாதிரி ஒரு உறவு உங்க குடும்பத்துல இருக்கும். அதை கரெக்டா கையில போடுங்க, உங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள், அதிர்ஷ்டம், தொழில், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அதான் நிவர்த்தி, சுகபோகமான வாழ்க்கை உள்பட. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடக ராசி கடக லக்கணம். இந்த கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவான குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு அக்கா அண்ணன் போன்ற உறவாக வரும். இது போன்ற உறவுகளும் குழந்தையாக இருக்கும் பொழுது இது போன்ற உறவுகளும் அப்பா வழியில உள்ள அத்தை உறவு. எதுக்கு இது அப்பா வழியில ஒரு அத்தை உறவு கொண்டு வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னாலே முதல்ல நல்லா செக் பண்ணி பாருங்க. உங்க அப்பாவோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி போன்ற உறவுகள் எங்கேயோ ஒரு பக்கம் குழந்தையா இருக்கும்போது இறந்திருப்பாங்க, அல்லது நம்ம தாத்தா அந்த வழிபாடு முறையை எடுத்து வந்துட்டு இருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு அது அத்தையா இருக்கலாம், உங்களுக்கும் அது பாட்டியாக வரலாம். இது போன்ற உறவாகவும் உள்ள வரும். இதெல்லாம் நீங்க கரெக்டா கையில பிடிக்கும் போது அவங்க வாழ்க்கை ஜெயிக்கும். கடகராசி கடக லக்கணம். உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு 4க்கும் 11 கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் 9ஆம் இடத்துல உச்சமாவார். அப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி போன்ற உறவுகளும், அம்மா வழியில் உள்ள அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த உங்களுக்கு சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய உறவுகளும், அண்ணன் அக்கா என்று சொல்லக்கூடிய உறவுகளும், சரி இது போன்ற உறவுகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சகோதரி உறவு வழியில வந்து பாத்தீங்கன்னா மருமகன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்க குழந்தை ஒன்று இறந்து போச்சுன்னா மருமகன் போன்ற உறவு, இது போன்ற உறவுகளும் அங்கே இருக்கும். இது போன்ற உறவுகளும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல பெரியம்மா பெரியப்பா போன்ற உறவுகள் சின்ன குழந்தையா இருக்கும் போது தவறு இருப்பாங்க. அந்த குழந்தை வழிபாடை நீங்கள் கண்ணிய வழிபாடா இருக்கும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம். உங்களுடைய ராசி லக்கணப்படி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா வருவார். அப்போ உங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு வந்து சகோதரி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு குழந்தையா இருக்கும்போது காலமாயிருக்கும். இது போன்ற உறவுகள் குழந்தையா இருக்கும்போது அப்படின்னா 4 வயசு 5 வயசு கணக்கு பண்ணாதுங்க. குழந்தை தாய் மைத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, 1 நிமிஷம் ஆச்சு, சரிங்களா? திருமண ஏஜ் ஆகிறதுக்கு முன்னால திருமணம் நாளைக்கு நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அந்த குழந்தை இல்ல, இந்த ஏஜ் கணக்கு பண்ணிக்கீங்க. இந்த அமைப்புல எப்படி இருந்தாலும் சரியா பிறந்தோம். அதே சமயத்துல உங்களுடைய அப்பாவுடைய அக்கான்னு சொல்லக்கூடிய உறவு பெண் குழந்தை உங்கள் வீட்டுல கன்னி தெய்வ வழிபாடு முறையாக இருக்கும். அதை சரியா கையில பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து சுக்கிர தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துல வந்து தடை இல்லாமல் குழந்தைகள் சுகபோகமாக இருக்கும். உங்களுக்கு கருகளுக்கு உருவாகாது, இது போன்ற ஆயுள் தொல்லைகள் இருக்காது. இதெல்லாம் அதுலதான் உங்களுக்கு உருவாகி வரும், சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்துடுறாரு. 2ஆம் இடங்கிறது குடும்பம், 9ஆம் இடங்கிறது அப்பா வழியா வந்துருது, அப்பா ஸ்தானம். ஆனா அந்த ஸ்தானத்தால் அந்த சுக்கிர பகவான் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு 7ல தான் உச்சமாவார்.
அப்ப உங்களுக்கு திருமண வாழ்க்கையில கேள்விக்குறி இல்லாம இருக்கணும், நண்பர்களால் நீங்க வஞ்சிக்கப்படாம இருக்கணும், நண்பர்களால் நீங்கள் வஞ்சிக்கப்படாம ஏமாற்றம் அடையாம இருக்கணும். அப்படின்னாச்சுன்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கிறதுக்கு நீங்க சுக்கிர பகவான் நீங்க கண்டிப்பா நீங்க இஷ்டத்துக்கு வழிபாடு செஞ்சுதான் ஆகணும். எப்படி வழிபாடு செய்யணும்? உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியம்மா இது போன்ற உறவு அல்லது அப்பா வழியில் உள்ள அத்தை உறவு, அப்பா வழியில் உள்ள நல்லா கேட்டேன், அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி உறவு, அந்த அதாவது உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் குடும்பம்னா என்ன? உங்களுக்கே ஒரு குழந்தை பிறந்து குழந்தையா இருக்கும் இறந்தால் அது கன்னிதெய்வ வழிபாடு 9ஆம் இடம் சம்பந்தப்படுது. 9ஆம் இடங்கிறது அப்பாவுடைய குடும்பம்னா எப்படி வரும்? உங்களுக்கு பெரியம்மா வரலாம், அப்பாவோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரியப்பாவை வரலாம், சித்தப்பாவை வரலாம், அல்லது அத்தை போன்ற உறவா, இது போன்ற உறவுகளாக உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வமாக குழந்தையா இருக்கும்போது இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது, கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம். இந்த துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துல சித்தி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவும், நல்லா கேட்டுக்குங்க, சித்தி உறவு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவும், உங்களுடைய தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவும் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக குழந்தையா இருக்கும்போது பிறந்து இறந்திருக்கும். அந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுக்கும் போதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த கடனுக்கும் உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சுக்கரால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் நீங்க அடைய முடியும். உங்களுக்கே திருமண தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். உங்கள் குடும்பத்தில் உள்ள கன்னி பெண்களுடைய அனைத்து குடும்ப திருமண தோஷம் உட்பட சுகபோகமான வாழ்க்கை உட்பட எல்லாத்துக்கும் நிவர்த்தி அந்த கன்னிதை வழிபாடு மூலமா தான் நீங்க எடுக்க முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு சுக்கிர பகவானே லக்னாதிபதியாகி 8ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்துல உச்சமாவார். அப்ப என்ன ஆகும்? திருமணத்துக்கு முன் சூசைட் அட்டன் பண்றது, ஆக்சிடென்ட் விபத்துல மரணமாகிறது, இது போன்ற அமைப்பு உங்க குடும்பத்துல இருக்கும். கன்னி தெய்வ வழிபாடா இருக்கும். அதாவது பருவ ஏச்சிக்கு முன்னால இறந்து போன குழந்தைகள், இந்த குழந்தை வழிபாடை நீங்க எடுக்க வேண்டும். எடுக்கும் போது வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து விருச்சகம் ராசி விருச்சக லக்கணம். உங்களுக்கு சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியா வந்துடுறாரு. அப்ப உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அப்பா வழியில உள்ள ஒரு குழந்தை அதான் மெயின். இதுல அப்பா வழியில உள்ள ஒரு குழந்தை, அப்பாவுடைய தங்கச்சி, அப்பாவுடைய அக்கா, அப்பாவுடைய குடும்பம், இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள ஒரு உறவு குழந்தையா இருக்கும்போது இறந்திருக்கும். அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையாப்பா, சும்மா உட்காந்து இறந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க யோசிக்க எனக்கு புரியுது. ஆழமா யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்தை விசாரிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க அப்பா வழிபாடு குடும்பத்துல இல்லைன்னா உங்க தாத்தா அந்த வழிபாடு முறை எடுத்துட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தாவோட குழந்தையா இருக்கும். அது உங்களுடைய அப்பாவுக்கு தங்கச்சியாக வரும், உங்களுக்கு அத்தை உறவாக வரும். இல்ல தாத்தாவுக்கும் அந்த அமைப்பு இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க என்ன வாக்குவாதம் பண்ணீங்க அப்படின்னா தாத்தாவுக்கு முன்னால அந்த கன்னிதை வழிபாடு வணங்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. தாத்தாவுக்கு முன்னாலே அவங்க அப்பா வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க. அது வாழையாக அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வழிபாடு செய்யற மாதிரி வரும். வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா தாய் வழியில் உள்ள தாத்தா உறவு அல்லது தந்தை வழியில் உள்ள பாட்டி. இந்த ரெண்டு அமைப்பையும் செக் பண்ணி பாருங்க. அப்பா வழியில இல்லைன்னா நேரே அம்மா வழிக்கு வந்துருங்க. அம்மாவுடைய பாட்டிகிட்ட கேளுங்க. இந்த மாதிரி உறவு எடுத்து பாருங்க, கரெக்டா உள்ள இருக்கும். குழந்தை வடிவில் இருக்கும். அதை கரெக்டா கையில பிடிக்கும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து தனுசு ராசி தனுசு லக்கணம். உங்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதி லாபாதிபதி. அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சித்தி சார்ந்த உறவாக வரும். அதே சமயத்துல தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவாகவும் வரும். இப்ப 2 உறவுக்கும் அதிபதியாகி அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்துடுறாரு. லாபஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுடைய குடும்பத்துல மூத்த சகோதரர், நீங்க தனுசு ராசியா இருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய அண்ணன் போன்ற உறவு, அக்கா போன்ற உறவு உங்கள் குடும்பத்துல குழந்தையாக இருக்கும்போது பிறந்து இறந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். கரெக்டா கையில பிடிங்க, வாழ்க்கை ஜெயிச்சுட்டே இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் மற்றும் அதே உங்க ராசி லக்கணத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற சுக்கிர பகவான் வீடு பெண் ராசி. அப்ப அங்க சித்தி சார்ந்த உறவு வந்துருது. அதே சுக்கிர பகவான் போய் ஆண் ராசியில போய் இருந்தாருன்னா அங்க தாய்மாமன் உள்ள வந்துருவார். அப்ப இது போன்ற உறவுகளை கரெக்டா கையில பிடிக்கும் போதுதான் உங்களுக்கு கன்னிதெய்வ வழிபாடுக்கு சரியாக அது வேலை செய்யும். அடுத்து மகர ராசி மகர லக்கணம். இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாருங்க 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சுக்கிர பகவான் அதிபதியாக வருவார். உங்கள் வீட்டில் அப்பா வழியில உள்ள ஒரு குழந்தை, அது அத்தை உறவு, அந்த உறவு உங்கள் கன்னிதெய்வ வழிபாடாக வரும். கரெக்டா கையில பிடிக்க வேண்டும்.
குழந்தையா இருக்கும்போது இல்ல, கொஞ்சம் பருவ ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, அது சொல்லியிருக்காங்க, நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா கரெக்டா கையில பிடிங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குழந்தை தெய்வ வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு உங்க வீட்டுல இருக்கும். அதுதான் கெட்டியா பிடிக்கணும். ஏன்னா 5க்கும் 10க்கும் அதிபதி, 5ஆம் இடம் குழந்தை, 10ஆம் இடம் கர்மம், சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்டிருக்கான். சுக்கிரனா என்ன? பெண்கள். பெண்கள் வீட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது இறந்திருப்பாங்க. அந்த வழிபாடு முறையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா வழியில உள்ள குழந்தை, அது 5ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றதுனால தாத்தாவுடைய குழந்தை, தாத்தாவுக்கு தாத்தாவுடைய குழந்தை, இப்படி எடுத்துக்கலாம். நீங்க இது போன்ற உறவுகள் உங்க குடும்பத்துல இருக்கும். அதை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து வந்து கும்ப ராசி, கும்ப லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியா வருவார். அப்ப தாய் வழியில் உள்ள, நல்லா கேட்டுக்குங்க, தாய் வழியில் உள்ள அப்பா வழியில உள்ள, இந்த இரண்டையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. தாய் வழி அல்லது அப்பா வழி, இந்த மாதிரி அமைப்புல உள்ள ஒரு கன்னி தெய்வ வழிபாடு குடும்பத்துல இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ராசியில தான் அவர் வந்து உச்சமாவார். அப்ப உங்க குடும்பத்துல வந்து அம்மா வழியிலையும் உள்ள குழந்தை வழிபாடு முறை இருக்கும், அப்பா வழியில உள்ள குழந்தை வழிபாடு முறை இருக்கும். சரி, அப்பா வழியில உள்ளதுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது அத்தை உறவாக வரும். அம்மா வழியில உள்ள உறவாக எடுத்தீங்கன்னா அது சித்தி சார்ந்த உறவாக வரும், அல்லது தாய் மாமன் போன்ற உறவாக வரும். இது போன்ற உறவுகளை நீங்க வீட்டுல வச்சு கன்னி தெய்வமாக வழிபாடு செய்யும் பொழுதுதான் வாழ்க்கை ஜெயிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி, மீன லக்கணம். மீன ராசி, மீன லக்கணத்துக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். 3ஆம் இடம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா முளையிலேயே கிள்ளி எறியப்பட்ட, அதாவது குழந்தை பிறந்துச்சு, நடக்க ஆரம்பிச்சிச்சு, போச்சு, தவண்டு போச்சு, தவண்டுதான் அப்பதான் தவள ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள என்னன்னு தெரியல, இது உடம்புச்செல்லாம் வச்சு இறந்து போச்சு. இது போன்ற அமைப்பு மீன ராசி, மீன லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு இருக்கும் உங்கள் குடும்பத்தில். அப்போ உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவு, அம்மாவுடைய குழந்தை உங்களுக்கு இளைய சகோதரி உறவு. அதே சமயத்துல நீங்க எங்க திருமணம் முடிஞ்சு போறீங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயும் ஒரு தூர மரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இது போல அமைஞ்சு அங்க ஒரு வழிபாடு முறை இருக்கும். அதையும் சேர்த்து கையில பிடிச்சிக்கீங்க. தொடர்ச்சியா இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் எடுக்க தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். அப்ப கன்னி தெய்வ வழிபாட்டுல வந்து 12 ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து தெளிவா கொடுத்துட்டேன்னா இந்த உறவு தான் உங்க வீட்டுல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரோ அது சார்ந்த ஒரு சில உறவுகள் உள்ளே வரும். எந்தெந்த கிரகங்கள் பார்வையில இருக்கிறாரோ அது சார்ந்த உறவுகள் கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு உங்க வீட்டுல வரும். அது வந்து பாத்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்துல வந்து அந்தந்த கிரகங்களை வந்து வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தேன்னா தெளிவா எத்தனை குழந்தைகள் உங்க குடும்பத்துல இருக்குது, அந்த குழந்தைகளை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத அடியேனால் தெளிவாக என் அன்னை முத்தாரம்மன் அருளால் எடுத்து தெளிவா கொடுக்க முடியும். அப்ப இந்த வழிபாடு முறையை சரியா கையில எடுக்கும்போது மட்டும்தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். ஏன்னா சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகம், சுக்கரனால் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்கள், நீங்க ஒரு லெஜரியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஆடை துணிமணி அணிஞ்சு ஒரு நீட்டா ஒரு டீசெண்டா போனோம், நீங்க ஒரு உங்களை பார்த்த உடனே 4 பேர் கையெடுத்து வணங்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னா சுக்கிர பகவான அருள் கண்டிப்பாக வேணும். அந்த சுக்கிர பகவான் தோஷ நிலையில் இருந்தால் உங்கள் வீட்டில் இது போன்ற வழிபாடு முறைகள் இருக்கும். அந்த வழிபாடை நீங்க சரியா கையில பிடிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். தோல்வி என்பது வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. கணவன் மனைவி அன்பு, சரிங்களா, லஜரியான ஒரு வாழ்க்கை, எல்லா விஷயத்துக்கும் இந்த சுக்கிர பகவான் தான் மூல ஆதாரமே. ஏன்னா சுக்கிரன் தான் சுகபோகம். சுக்கிரன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பாருங்க சிரிப்பு வரும். ஆனா சுக்கிரத்தை நடக்குதாப்பா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பார்த்த உடனே பாருங்க ஒரு நம்மள அறியாமலே சிரிப்பு வரும். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம். நீங்க சிரிச்சு ஒரு ஆள்கிட்ட நல்லபடியா பேசணும் அப்படின்னாலே சுக்கிர பகவான் ஆதிக்கம் வேணுங்க. அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து சுக்கிர பகவான் கெட்டு போயிட்டுனா அவங்க பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது, பெண்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பேசினாலும் விதண்டாவதான் பேசி அவங்க சண்டையே இழுத்துட்டு இருப்பாங்க. சுக்கிர பகவான் வலிமையா இருக்கிறவங்க, சுக்கிர பகவான் லக்கணத்துல இருக்கிறவங்க, சுக்கிர பகவான் இப்படி அவங்களுக்கு ராசி லக்கணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கவங்க தான் பெண்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. அதை முழுசா புரிஞ்சுக்கிட்டா கூட அது தோஷமாக வேலை செய்யாம இருக்கணும்னா இந்த வழிபாடு முறையை நீங்க எடுங்க. இன்னென்ன உறவாக வரக்கூடிய அந்த உறவுகளை வந்து நீங்க உங்க வீட்டுல வச்சு கடவுளாக நீங்க வச்சு வழிபாடு செய்யத்தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ 1000 தேவாதி தேவர்களை வணங்குறதும் ஒண்ணு, வீட்டுல உள்ள ஒரு கன்னி தெய்வத்தை வணங்குறதுக்கு சமம் அப்படிம்பாங்க. 1000 தெய்வங்கள் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கன்னி தெய்வம் கொடுக்கும் அப்படின்னாச்சுன்னா அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க, நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா
இந்த பிரபஞ்சத்துக்கு அனைத்து கடவுளுமே வந்து பாத்தீங்கன்னா யாரை கூப்பிட்டாலும் போய் வரம் கொடுக்க ஓடி போகும். ஆனா இந்த கன்னி தெய்வம் உங்கள் குடும்பத்துல வந்து அண்ணன், அக்கா, அம்மா, உங்க குடும்பத்துல எத்தனை வரைக்கும் நீங்க மட்டும்தான் அவங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுடைய வரங்களை கேட்டு வாங்க முடியுமே தவிர மற்றவங்களுக்கு அந்த தெய்வங்கள் வேலை செய்யாது. ஏன்னா இது சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுகபோகத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து சின்ன பின்னமா ஆகியிருக்கும். அந்த குழந்தை பிறந்த இறந்தது நீங்க வழிபாடு செய்யாம விட்டுருவீங்க. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தை வந்து உங்க வீட்டு வாசல்ல அழுது கண்ணீர் விட்டுட்டே இருக்கும். கண்ணீர் விட 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 என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில வந்து கஷ்டம், துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு தெய்வம், ஒரு இறந்த தெய்வமோ என்ன தெய்வமோ உங்கள் வீட்டுல வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்து உங்ககிட்ட வந்து வரம் கொடுக்கறதுக்கும் அந்த குழந்தை என்னையும் கும்பிட மாட்டேங்க, என்ன கும்பிடுமா, என்ன கும்பிடுங்க எல்லாருமே, நான் உங்களுக்கு நல்லா வைக்கேன் அப்படின்னு அந்த குழந்தை அழுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். இதை தெளிவா புரியணும்னா நீங்க கோவில்ல வந்து இறைவன் சன்னிதானத்துல வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் போது கோவில் கருவறைக்குள்ள நம்ம சாமி எட்டி பார்த்து வழிபாடு செய்யும் போது எல்லாரும் நின்று சாமி கும்பிடுவோம். அங்கே ஒரு குழந்தை அழுதால் கண்டிப்பாக நீங்க என்ன வரம் கேட்கறீங்களோ அந்த வரம் அந்த கோவில் அன்னை கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்த தடவை கோயில் போகும்போது அந்த வரம் கிடைக்கும். ஏன்னா அந்த தடவை வந்து குரு என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை அந்த இடத்துல வந்து அழுது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க கும்பிடுற யாருக்கு அந்த வரம் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்றத நான் உணர்ந்துகிட்டேன். அப்போ உங்க வீட்டுல அந்த கன்னி தெய்வ வழிபாட நீங்க கரெக்டா எடுக்கும்போது அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும். குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் கன்னி தெய்வங்கள் சிரிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும், தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். சுக்கரனால் வரக்கூடிய தோஷத்தை நீங்க இப்படித்தான் செய்ய நிவர்த்தி பண்ண முடியும். இப்படி நிவர்த்தி யார் ஒருத்தர் சரியா பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்க வீட்டுல வந்து பாருங்க பெண் பிள்ளைகள் வாழ்க்கை வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும். கடன்ல இருக்க மாட்டாங்க, நோயில இருக்க மாட்டாங்க, குழந்தைகளுக்கு குழந்தை, நோய் இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ வந்து பாத்தீங்கன்னா பருவ ஏஜ்ல கரெக்டா திருமணம் நடந்துட்டே இருக்கும். ஏன்னா சுக்கரன்னா திருமணம், முதல்ல வந்து திருமணம், காமம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுகபோகம், இது எல்லாத்துக்கும் அவர்தான் அதிபதி. அப்ப அந்த தெய்வத்தை கன்னி தெய்வத்தை நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்யத்தான் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும். இதை செய்யறதுனால வேற இன்னொரு நன்மை இருக்குது. யாராவது உங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கிறாங்க, உங்களை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணி மந்திர தந்திரங்கள் என்ன ஏவுனாலும் சரி எட்டிட்டு ஒரே உததான் அந்த வீட்டுல வராது உதச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இது 1000 தேவாதி தேவர்களுக்கு சமம். அப்பேற்பட்ட தெய்வத்தை கரெக்டா கையில பிடிச்சு பாருங்க, வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதோட வழிபாடு முறை அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கிறேன், அதை போய் பாருங்க, தெளிவா புரியும். தெரியாத ஆண்களுக்கு வந்து நாளைக்கு வேணா இதுல மறுபடியும் இதுல உள்ள வழிபாடு முறையை நான் தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.